உருளைக்கிழங்கு வேக வச்சது, சின்ன வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், குழம்பு மிளகாய்த்தூள், கறி மசாலாத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கடுகு, எண்ணெய், கடுகு. வாங்க செய்முறை பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சு அது காஞ்சதும் தேவையான அளவு கடலெண்ணெயை சேர்த்துக்கோங்க. கடலெண்ணெய் நல்லா காயட்டும். இப்போது இதில் ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு, இது மூணும் நல்லா பொரியட்டும். இப்போது இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தை சேர்த்துக்கோங்க, புதினா சேர்த்துக்கோங்க, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா வதக்கி விடுங்க. இப்போது தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது இதில் நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகணும். இப்போது இதில் நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது இதில் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், கறி மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 1½ ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா மசாலா உருளைக்கிழங்குல சேரணும். நல்லா அந்த அளவுக்கு கிளறி விடுங்க. இப்போது இதில் மசாலா நல்லா வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்காதீங்க, கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ இது எல்லாம் நல்லா ஒன்றா வதக்கி விடுங்க. இப்போ இது நல்லா ஒரு நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போது நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் சுண்டி மசாலா பச்சை வாசம் போய் நல்லா உருளைக்கிழங்கோட சேர்ந்து நல்லா தொக்கு மாதிரி வந்திருக்கு. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது இது கூடவே கொஞ்சோண்டு கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க.
இப்போது நம்ம செஞ்ச உருளைக்கிழங்கு தொக்கு ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.